ஸ்பைருலினாவின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஹிஸ்டரி ஆஃப் ஸ்பிருலினா. ஸ்பைருலினா பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. ஆஸ்டெக்ஸ் மற்றும் ஆப்பிரிக்காவின் கனம்பு பழங்குடியினர் கனெம்பு ட்ரைப் போன்ற பண்டைய நாகரிகங்கள் 9ஆம் நூற்றாண்டிலேயே ஸ்பைருலினாவை வளர்த்து உட்கொண்டனர். அவர்கள் அதை எப்படி பயன்படுத்தினார்கள்? அஸ்டெக்குகள் தங்கள் நீண்ட பயணங்களின் போதும் போர்களின் போதும் ஸ்பைருலினாவை ஒரு முதன்மை ஊட்டச்சத்து ஆதாரமாக பயன்படுத்தினர். கனெம்பு பழங்குடியினர் அதை ஒரு நாணய வடிவமாக வர்த்தகம் செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நவீன காலங்களில் என்ன நிலை? 20ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானிகள் ஸ்பைருலினாவின் ஊட்டச்சத்து பண்புகளை ஆய்வு செய்யத் தொடங்கியபோது அது உலகளாவிய கவனத்தை பெற்றது. 1960கள் நாசா விண்வெளி வீரர்களுக்கு ஒரு சாத்தியமான உணவு ஆதாரமாக ஸ்பைருலினாவை கருதியது, ஏனெனில் அதன் அதிக புரதச்சத்து இதற்கு ஒரு காரணம். 1970கள் ஸ்பைருலினா ஒரு உணவு நிரப்பியாக வணிக ரீதியாக கிடைக்கத் தொடங்கியது. அதன் புகழ் அப்போதிருந்து வளர்ந்து வருகிறது. இன்று இது பூமியில் உள்ள மிகவும் சத்தான உணவுகளில் ஒன்றாக போற்றப்படுகிறது. ஸ்பைருலினாவின் வரலாற்று பயணம் அதன் மீள்திறன் மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பை நிரூபிக்கிறது. ஸ்பைருலினா ஒரு சூப்பர் உணவு. மேலும் தகவல் அறிய டீம் A3 விநியோகஸ்தர்களை தொடர்பு கொள்ளவும்.